அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, என்னோடய கார்டனில் இந்த நித்தியமல்லி கொடி வந்து ஃபஸ்ட் டைமாக அரும்பு வச்சுருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 3 கொத்து அரும்பு வச்சுருக்குதுங்க ஃபஸ்ட் டைமாக. அப்புறம் இன்னொரு இடத்துலையும் அரும்பு வச்சுருக்குது. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? இப்போது இந்த அரும்பு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மொட்டாகி பூ வந்துடும். இந்த ஒரு பூ வந்து நித்தியமல்லி பூன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இங்கே கத்தாரில் இந்த நித்தியமல்லி பூலாம் கிடைக்காதுங்க. ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது. இப்போது என் வீட்லேயே பூக்க போகுது அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் பெருசிச்சிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நான். ஏன்னா இங்கே மல்லிகைப்பூ தவிர்த்து வேறு எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கி ஒரு மேரிகோல்டு பூவும் பூத்துருக்குதுங்க. நல்லா பிரைட் எல்லோ கலரில் நல்லா அட்ராக்டிவாக பூ பூத்துருக்கு. பெக்குனியா வந்து இனிமேல் பூக்காதுன்னு நினைக்கிறேன். செடி வந்து டல் ஆயிடுச்சு, சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால. இனிமேல் வின்டரில் தான் பூக்கும் போல் இருக்குது. அடுத்ததாக ஒரு தக்காளி செடிங்க. ஒரு பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு. ஆர்வ கோளாறில் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே என் பொண்ணு அதை செடியிலேருந்து கட் பண்ணி பிச்சுட்டா. இன்னொரு பிஞ்சு வந்து லைட்டாக இப்போ தான் சவந்துருக்குது பாருங்கள், பழுக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டிகிட்ருக்கேன். அடுத்ததாக இன்றைக்கி நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது கத்திரிக்காய் தாங்க. இப்போ வந்து இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. எப்போவுமே வந்து நம்ம எந்த கெமிக்கலும் போடாமல் பியூர்லி ஆர்கானிக்காக வளர்த்த வந்து காய்கறிகளை நம்ம கிட்ஸை விட்டு ஹார்வெஸ்ட் பண்ண சொன்னாக்க அவங்களுக்கு கார்டனிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. ஹார்வெஸ்டிங் வந்து இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கா என் பொண்ணு. இப்போ வந்து 2வது கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. ஒவ்வொரு தடவை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போதும் இந்த கத்திரிக்காயை பற்றி அதோட நேமு வந்து இங்கிலீஷில் என்ன, தமிழில் என்ன, ஹிந்தியில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணலாம். அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதே அவங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். இந்த மாதிரி ஃபன் வேல அவங்களுக்கு டீச் பண்ணாக்கா அவங்க வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். டோட்டலாக 4 கத்திரிக்காய் இன்றைக்கி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே என் பொண்ணு வந்து ஆர்வக்கோளாறில் ஒரு தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணினா அப்படின்னு சொன்னல, அந்த தக்காளி தாங்க இது. 2 கத்திரிக்காய் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போது கத்திரிக்காயை மெயின் டிஷ்ஷாக வச்சு ஒரு ரெசிபி செய்யலாங்க. இதோட பேர் வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லுவோம். முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து கீ ரைஸ் இருக்குல்ல, புலவு, அதோட வந்து சைட் டிஷ்ஷாக இந்த கத்திரிக்காய் பச்சடியை வைப்பாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், நான் ஹார்வெஸ்ட் பண்ணினது. ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணினது. அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம். அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் வந்து முழு மிளகு எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க, 4-5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க, 5 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், கொட்டை நீக்கியது. அப்புறம் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து எண்ணெய் வந்து நிறையா தேவைப்படும், அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா வெட்டிக்கோங்க. பூண்டையும் முழுசாக வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வெட்டிக்கோங்க. ஒரு பேனு வச்சு 4-5 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கி வச்ச கத்திரிக்காவை எண்ணெய் இல்லாமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அதே பேன்லேயே இன்னும் 4-5 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி முழு மிளகு போட்டு தாளிச்சுக்கோங்க. முழு பூண்டையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு நல்லா வதங்கின பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளியை போட்டு ஆட் பண்ணணும் நம்ம. நீங்கள் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். டக்குன்னு தக்காளி வதங்கிடும். மீன்வைல் நான் வந்து
புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் வதக்கி வச்ச கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில். இதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தூளெலாம் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கத்திரிக்காயை இப்போ போடக்கூடாது. புளி தண்ணியை தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும். கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றி லைட்டாக கொதி வந்த பின்னாடி கத்திரிக்காயை இதுக்குள்ளே போட்டு நல்லா கத்திரிக்காய் வந்து புளி தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். பாதி தண்ணி புளி தண்ணி சுண்டுன உடனே நம்ம வந்து இனிப்புக்காக பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம். வெல்லம் இது. வெல்லத்தை நசுக்கி வச்ச வெல்லத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதுக்கு பிறகு கொட்டையெல்லாம் எடுத்த பேரிச்சம்பழத்தை இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளி தண்ணிலாம் நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து நல்லா புளிப்பாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். காரம், உப்பு எல்லா சுவையும் கலந்ததாக இருக்கும் இந்த ரெசிபி. பிரியாணிக்கு இது நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் இதை செய்ய மாட்டோம். கீ ரைஸ்க்கு கூட தான் இதை நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுவும் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆர்கானிக்காக வளர்த்த காய்கறியில் செஞ்சதுனால தக்காளி கத்திரிக்காயெலாம் ஆர்கானிக்காகவே நம்ம வளர்த்ததில் ஹார்வெஸ்ட் பண்ணதில் சமைச்சதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாயில் போட்டோன்னே மாவாக கரையுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு கத்திரிக்காய். இது வந்து தால்ச்சாங்க. கீ ரைஸுக்கு தால்ச்சா வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கத்திரிக்காய் பச்சடியை. கீ ரைஸு, தால்ச்சா ரெசிபிலாம் நான் வந்து இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணலை, ரொம்ப லென்த்தியாக ஆகிடும்னு. இன்ஷால்லா அப்புறம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.